சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம அண்ணாமலை பார்வதி வீட்ல இருக்கிற விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி அம்மா வந்திருக்காங்க. உடனடியா நீ வீட்டுக்கு கிளம்பி வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "உங்கள எதுக்கு இதெல்லாம் அத்தைகிட்ட போய் சொல்ல சொன்னது?" அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதே டைம்ல இப்ப வேற வழியே இல்ல. விஜயாவும் கிளம்பி போய் தான் ஆகணும். அதே டைம்ல ரோகிணி அங்க இருக்காளா? அப்படின்னு கேட்கறாங்க. "இல்ல வந்துகிட்டு இருக்கா" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வீட்டுல என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஆட்டோவுல நம்ம விஜயா இறங்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஆட்டோவுல இருந்து ரோகிணியும் அப்படியே இறங்குறாங்க. சோ இந்த இடத்துல பயங்கரமான ஒரு டயலாக் தான் வருது. அது வேற எந்த டயலாக் இல்லைங்க. நம்ம கவுண்டமணி, செந்திலு, வடிவேலு இவங்களோட அந்த தேங்காய் மண்டி காமெடி தாங்க வருது. சோ அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் இறங்குனப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒண்ணாவே வீட்டுக்குள்ள போறாங்க. இத பார்த்த உடனே 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களாட்டுக்கு. ஒண்ணாவே வராங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனா விஜயா இருந்துகிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு முன்னாடி உட்கார்ந்துக்கிறாங்க. ரோகிணி வெளியிலேயே இருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மனோஜ் தான் உள்ளார வர சொல்றாப்ல. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜயா இருந்துகிட்டு மனோஜ் அவள 2 அடி அடிடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சோ இப்ப என்ன நடக்குது? மனோஜ் அமைதியாவே இருக்கிறாங்க. "நீ அடிக்கலனா என்ன? நானே அடிக்கிறேன்" அப்படின்னு ரோகிணிய வளைச்சு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க விஜயா. ஆனா இந்த இடத்துல தான் ஷாக்கிங் தர்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அப்படி என்னன்னா, நம்ம மனோஜ் முன்னாடி போய் "நிறுத்துங்கம்மா. எனக்கு எல்லா விஷயமுமே முன்கூட்டியே தெரியும். ரோஹிணி அந்த கறிக்கடைக்காரர் நடிக்கிறாரு அப்படிங்கிறத ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா" அப்படின்னு பொய் சொல்றாப்ல நம்ம மனோஜ். சோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.